ஹாய், ஒரு குட்டி விழாவை பார்க்கலாமா? இது இருக்கிறதே நான் மறந்தே போயிட்டுங்க. வாரம் முழுக்கும் பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், காரக்குழம்பு, கூட்டு, பொரியல் இப்படிதான் ரிப்பீட் ஆயிட்டு முடியல தலைவரே. இந்த கீரை வகைகளை தாங்க சொல்றேன். இந்த கீரைங்கள்லாம் செஞ்சு ஒரு மாசமே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு அரைக்கீரை வாங்கி சூப்பராக க்ளீன் பண்ணி பருப்பு போட்டு நல்லா ஒரு கடையில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முட்டையை அவிச்சிட்டு அதுக்கப்புறம் அமுக்கு முட்டை தான் செஞ்சிருந்தேன். என்னடி சொல்ற? இந்த முட்டைக்கு யாரு அமுக்கு முட்டைன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. இந்த முட்டையை அமுக்கி அமுக்கி பொரிக்கிறதால ஒருவேளை அமுக்கு முட்டையா இருக்குமோ? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேச. பாலிஷர்ல ஒரு கஸ்டமர் என்கிட்ட நட்ஸ் ப்ரௌனி கேட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக நான் கிள்ளி போடலங்க, அள்ளி போட்டிருக்கேன். அவ்வளோ நட்ஸ் போட்டு சூப்பராக அவங்களுக்காக செஞ்சு கொடுத்துட்டேன். 1/2 kg நட்ஸ் ப்ரௌனி பார்த்தீங்கன்னா 399 ஒன்லி தாங்க. அதுவும் 9 பீசஸ் உங்களுக்கு வரும். பஜ்ஜியா நல்லா கிரிங்கிள் டாப்போட சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவே செம்ம டெம்ட் ஆகுதுல. ஸோ உங்களுக்கு ப்ரௌனி வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. கஸ்டமர் கேட்ட மாதிரி ப்ரௌனியை சூப்பராக பீஸ் போட்டு அவங்களுக்கு சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுமே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. குட்டி விழாவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.